எந்த ஊருக்கு அடுத்த ஸ்டாப்புமா? நரிங்குளத்துக்கு. எந்த ஊருக்கு அடுத்த ஸ்டாப்புமா? நரிங்குளத்துக்கு அடுத்த ஸ்டாப்பு சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை என்கிட்ட விசாரிச்சுக்கும் போது பேங்க்குள்ள இருக்கிற பிள்ளை சார் அவங்க பரச்சேரி சார். சார்ட்டு போய் சொன்னோம், சார் இந்த மாதிரி பறக்குடின்னு சொல்கிறாங்க, எங்கள் ஊர் அச்சந்தனம் தான். இப்போ உங்கள் ஊர் பறக்குடி தனமா அதான் நாங்கள் சொல்ல முடியும். அவங்க சொன்னாங்க அதெல்லாம் தப்பு இல்லை, உங்கள் பேர் நீங்கள் மாற்றணும், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டுமா சொல்கிறாங்க. இந்த காணொலியை எல்லாருமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கிராமமே ஒரு தேர்தலை புறக்கணிப்பு செஞ்சிருக்குது. தேர்தலை புறக்கணிப்பு செய்வதற்கு பல காரணங்கள் பல மக்கள்கள் கூறுவார்கள். ஆனால் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் திமுக அரசின் அலட்சியத்தன்மையையும் அவர்கள் ஆண்ட தருணத்தில் இருந்த கையாளாகாத தன்மையும் காட்டுது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அச்சம் தவிர்த்தான் அப்படிங்கிற ஒரு ஊர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் தான் அந்த ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு அச்சம் தவிர்த்தான் அப்படின்ற ஊர். அந்த ஊருடைய பெயர் வடக்கு அச்சம் தவிர்த்தனாக இருந்தாலும் பறக்குடி பறச்சேரின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கெஜெட்ஸில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு அவனுடைய ஆதார் கார்டாக இருந்தாலும் ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி, ஒரு பட்டா சிட்டா எதுவாக இருந்தாலும் அந்த கிராமத்தினுடைய பெயர் பறச்சேரின்னு சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறோம், ஒரு பொது இடத்துக்கு போகிறோன்னா எங்களை அந்த பேர் சொல்லி ஒரு இழிவாக கூப்பிடுறாங்க. பறச்சேரி தானே நீங்கள், பறக்குடி தானே நீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பெயரை எங்களுக்கு வடக்கு அச்சம் தவிர்த்தான்னு சொல்லிட்டு கெசட்டில் ரெக்கார்டில் எல்லாத்துலேயுமே வருவதற்கான முயற்சிகளை எடுக்க சொல்லி நாங்கள் பல ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் யாரும் அதற்கான முயற்சியை எடுக்கலை. திமுகவினுடைய அரசு என்ன சொல்லிச்சு? சாதியின் பெயரில் பெயர் பலகைகள் இருக்கக்கூடாது, தார் சாலை இருக்கக்கூடாது, சாலை இருக்கக்கூடாது, தெரு இருக்கக்கூடாது. ஜிடி நாயுடு மேம்பாலத்துக்கு முட்டு கொடுத்த பெரியாரிஸ்டர்கள், புரட்சியாளர்கள், சாதிய ஒழிப்பாளர்கள், சாதி ஒழிப்பு போராளிகள் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒரு கிராமத்தினுடைய பெயர் எங்களுக்கு இப்படி இருக்கிறது எங்களுக்கு தேவையில்லை, இதனால் சிலர் எங்களை இப்படி சொல்கிறாங்க, அந்த பேரை மாத்திரம் தானே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம்னு சொன்னால் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய எம்எல்ஏ எம்பி என்ன பண்ணாங்க? இன்னைக்கு தேர்தலே புறக்கணிக்கிறதா அந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்களே, அதையும் செஞ்சிருக்கிறாங்களே. அப்போ எந்த விதத்தில் இவங்க தீண்டாமையை ஒழிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னொன்று, அந்த கிராமத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்கிறோம், சமூகத்தின் பெயரால் இருக்கக்கூடிய ஊர் பெயர் அவமானம் கிடையாது, புரிஞ்சுக்கிங்க. அந்த காலம்லாம் போயிடுச்சு, அது அடையாளம் தான். இருப்பினும் அந்த மக்களினுடைய கோரிக்கை எதிர்வரக்கூடிய அரசால் உடனடியாக நிறைவேற்றம் செய்யப்பட வேண்டும்.